ஏய் மச்சான்ஸ், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆசீர்வாதமா இல்ல கண்ணுக்கு தெரியாத ஒரு சாபமா? நம்ம எல்லாரும் ஒரு டீம்ல இருக்கோம். ஆனா அந்த டீமை வழி நடத்துறது யாரு? ரியல் லீடரா இல்ல ஒரு ஃபேக் லீடரா? தெரியாம நீங்க ஒரு வேஷம் போட்ட ஆளை பின்னாடி போயிட்டு இருக்கீங்களா? வாங்க ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு பார்ப்போம். லெட்ஸ் டீகோட் த லீடர்ஸ். ஒரு உண்மையான லீடர் எப்படி இருப்பார்னா, அவர் ஒரு வழிகாட்டி, த ட்ரூ பில்டர். இவங்களுக்கு ஆடம்பர ஷோ தேவையில்லை, இவங்க வழி காட்டுவாங்க. நீங்க எப்படி சம்பாதிக்கிறதுன்னு அறிவை கொடுப்பாரு. நீங்க ஜெயிக்கலைன்னா அவருக்கு தூக்கம் வராது. அவரோட டீம் வெற்றி தான் அவருக்கு முக்கியம். ஆனா இந்த ஃபேக் லீடர்கள் இருக்காங்களே, இவங்க வேற ரகம். நீ வேலையை ராஜினாமா பண்ணு, முதல் மாசமே கார் வாங்கு, இன்னும் ஒரு வருஷத்துல பங்களான்னு கனவு கோட்டையை மட்டும் காட்டுவாங்க. இவங்க பேசுறது எல்லாமே நீ எத்தனை பேரை சேர்த்த, எப்படியாவது ஆளை இழுத்து விடுன்னு தான் இருக்கும். சம்பாத்தியம் வேணும்னா ஆளை சேருங்க, உங்க பாக்கெட்டை காலி பண்ணிட்டு அடுத்த அதிர்ஷ்டசாலி யார் என்று தேடுவதுதான். இவங்க உங்களுக்கான வழிகாட்டி இல்லை, இவங்க வெறும் பிக்கர்ஸ். ஞாபகம் வச்சுக்கோ, பணம் மட்டுமே பேசி பந்தாவை காட்டும் போலி சத்தம்க்கு மத்தியில கஷ்டங்களை சுமந்து கை கொடுத்து கூடவே நடந்து உன்னை ஜெயிக்க வைக்கிறானே, அவன்தான் உண்மையான மென்டார். 15 தான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கின் கோல்டன் ஸ்டாண்டர்ட். உண்மையான தலைவர்கள் என்பவர்கள் உனக்கு மீனை கொடுக்கிறவங்க இல்ல, மீன் பிடிக்கிற வித்தையை கத்துக் கொடுக்கிறவங்க. உன்னோட திறமைக்கு கிராஃப்ட் செஞ்சு உன்னையே ஒரு லெஜெண்டா மாத்துறவங்க. உன்னோட வெற்றியில் உன்னை பார்த்து பெருமைப்படும் அந்த தலைவனுக்காகத்தான் நீ கஷ்டப்படணும். They don't just build a team, they forge a family of millionaires. நீயும் ஒரு நாள் அப்படி ஒரு தலைவனா மாறு. அடுத்த தலைமுறைக்கு நீ ஒரு விஸ்வரூப பாலம் அமை. Never settle, choose wisely. Go create your dynasty. Fire.